வாட்ஸ்அப்ல பண்ண முடியாத எக்கச்சக்கமான விஷயத்தை நம்ம தேர்ட் பார்ட்டி ஆப் மூலமா பண்ணலாம். அப்படி என்னென்ன பண்ணலாம்? வாட்ஸ்அப் ஹிடன் ட்ரிக்ஸை பார்க்க போறோம். வாட்ஸ்அப்போட ஹிடன் ட்ரிக்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், நம்ம பண்ண போற ட்ரிக்ஸ் எதுவுமே வாட்ஸ்அப் மூலமா பண்ண முடியாது. ஸோ நம்மளுக்கு ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப் தேவைப்படும். அந்த ஆப்போட நேம் வாட்ஸ் பாஸ் அப்படி சொல்ற ஆப். இந்த ஆப் பிளே ஸ்டோர்ல அவைலபிள் கிடையாது. நம்ம ஏபிகே மார்க் அப்படி சொல்ற ஒரு வெப்சைட் மூலமா தான் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண போறோம். ஸோ இந்த ஆப் ஸ்பை ஆப்பா இருக்கலாம், செக்யூரிட்டி வைஸ் நம்மளுக்கு அந்த அளவு பிரைவசி கொடுக்காத ஒரு ஆப்பா கூட அமையலாம். ஸோ உங்களோட ஓன் ரிஸ்க்ல தான் இதை பயன்படுத்துற மாதிரி இருக்கும். இதை நான் முன்னாடியே சொல்லிடுறேன். இந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு இந்த ஆப்பை யூஸ் பண்ணி பார்க்கணும் இல்ல ட்ரை பண்ணி பார்க்கணும் நினைக்கிறீங்களா? கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், போய் செக் பண்ணி பாருங்க. வாட்ஸ்அப் பாஸ் அப்படி சொல்ற அந்த ஆப்பை ஓபன் பண்ணா நம்மளுக்கு ஒரு 6 கேட்டகரி இருக்கும். அந்த கேட்டகரியில ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற கேட்டகரி பவர் ஃபீச்சர் அப்படி சொல்ற கேட்டகரி. இந்த கேட்டகரிக்குள்ள பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 16 வாட்ஸ்அப் ஃபீச்சர்ஸ் தந்திருப்பாங்க. அது வாட்ஸ்அப் ட்ரிக்ஸ் கூட சொல்லிக்கலாம். இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் டவுன்லோட் ஃபீச்சர் இல்ல வாட்ஸ்அப் ட்ரிக்ஸ் இல்ல ஃபீச்சர், ஏதோ ஒன்று வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் டவுன்லோடர் அதை தான் பார்க்க போறோம். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் டவுன்லோடர் அப்படி சொன்னாலே எல்லாருக்குமே தெரியும் இதோட நேம்ல என்ன பண்ணும் அப்படி தெரிஞ்சிருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கலாம். இது உள்ள கரண்டா யார் வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போட்டுருக்காங்களோ அந்த ஸ்டேட்டஸ் எல்லாமே ஷோ பண்ணும். இது மூலமா நீங்க அதை டவுன்லோட் பண்ணி உங்களோட கேலரியில ஸ்டோர் பண்ணிக்கலாம். இல்ல யாருக்காவது டைரக்டா ஏதாவது சோஷியல் மீடியா ஃபேஸ்புக் இல்ல வாட்ஸ்அப் இல்ல இன்ஸ்டாகிராம் எதுலையா ஷேர் பண்ணணும்னு நினைச்சாலும் டைரக்டா இங்க இருந்தே ஷேர் பண்ணிக்கலாம் அவங்களோட ஸ்டேட்டஸை. பிரைவேட் ரீட் அப்படி சொல்ற வாட்ஸ்அப் ஃபீச்சர் இல்ல வாட்ஸ்அப் ட்ரிக்ஸ் அதை பத்தி இப்ப பார்க்கலாம். யாராவது வாட்ஸ்அப்ல டெலீட் ஃபார் எவரிவன் கொடுத்தா அந்த மெசேஜ் பிரைவேட் சாட் அப்படி சொல்ற இந்த ஃபீச்சர்ல சேவ் ஆகும். ஸோ நீங்க ஈஸியா ரீட் பண்ணிக்கலாம். பட் ஆனா இதுல ஒரு இஷ்யூ இருக்கு. நீங்க மியூட் இல்ல ஏதாவது ப்ராப்ளத்தால வாட்ஸ்அப்போட நோட்டிபிகேஷன் வராத பட்சத்துல இந்த பிரைவேட் சாட் ஒர்க் ஆகாது. எதனால பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பிரைவேட் சாட் நோட்டிபிகேஷனை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. நோட்டிபிகேஷன்ல வர மெசேஜை தான் இந்த பிரைவேட் சாட் சேவ் பண்ணி நம்மளுக்கு காட்டுது. டைரக்ட் சாட் லிங்க் அப்படி சொல்ற அந்த வாட்ஸ்அப் ஃபீச்சர் இல்ல வாட்ஸ்அப் ட்ரிக்ஸ் அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வாட்ஸ்அப் ஃபீச்சர் நம்ம கிட்ட மொபைல் நம்பர் கேட்கும். யாராவது மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பரோட நம்மளோட கண்ட்ரி கோடுமே என்டர் பண்ணிக்கணும். எதனால கண்ட்ரி கோடு என்டர் பண்றோம் பாத்தீங்களா, ஒரு கண்ட்ரிக்குமே பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்புக்கு ஒரு சர்வர் இருக்கும். சர்வர் சேஞ்ச் ஆகும் ஒரு கண்ட்ரிக்குமே. அதே மாதிரி வாட்ஸ்அப்போட லிங்க்குமே ஒரு கண்ட்ரிக்குமே சேஞ்ச் ஆகும். ஸோ இது ஒரு லிங்க் ஜென்ரேட் பண்ணி தரும். இந்த லிங்க்கை நீங்க வாட்ஸ்அப்ல யாருக்காவது ஷேர் பண்ணிக்கலாம். இந்த லிங்க் தொட்டா எந்த மொபைல் நம்பரை என்டர் பண்ணீங்களோ அவங்களுக்கு டைரக்டா சேட் பண்ணிக்கலாம், அவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸை சேவ் பண்ணாமே. அதுக்காக தான் இந்த டைரக்ட் சாட் லிங்க். நெக்ஸ்ட் நம்ம ஸ்டேட்டஸ் வீடியோ ஸ்பிளிட்டர் அப்படி சொல்ற அந்த ஃபீச்சரை தான் பார்க்க போறோம். நம்மளோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல 30 செகண்ட்ஸ் மேல வீடியோவை அப்லோட் பண்ணணும் நினைச்சா நம்ம இன்னொரு வீடியோவா தான் அப்லோட் பண்ண முடியும். பட் ஆனா இப்ப வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஸ்பிளிட்டர் அந்த ஃபீச்சர் மூலமா நம்ம வாட்ஸ்அப்போட ஸ்டேட்டஸ் வீடியோ லென்த்தியா இருந்தாலும் அதுல அப்லோட் பண்ணா அதே ஆட்டோமேட்டிக்கா ஸ்பிளிட் பண்ணி நம்மளோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல ஆட்டோமேட்டிக்கா அப்லோட் பண்ணிரும். நெக்ஸ்ட் நம்ம டெஸ்ட் ஸ்டைல் அப்படி சொல்ற அந்த ஃபீச்சரை தான் பார்க்க போறோம். இந்த ஃபீச்சர்ல நம்ம 3 விதமா டெஸ்ட் ஸ்டைல் பண்ணிக்கலாம். போல்ட், இட்டாலிக், ஸ்ட்ரைக் அவுட். இதை எப்படி பண்ணணும் பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் நீங்க எந்த டெஸ்ட் ஸ்டைல் பண்ணணும் நினைக்கிறீங்களோ அந்த டெஸ்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணக்கு அப்புறம் போல்டு வேணுமா, இட்டாலிக் வேணுமா இல்ல ஸ்ட்ரைக் அவுட் வேணுமா, எந்த ஸ்டைல் வேணும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே பாட்டம்ல இருக்குது கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணக்கு அப்புறம் நீங்க டைப் பண்ண டெஸ்ட்டை லாங் பிரஸ் பண்ணா ஹைலைட் ஆகும். அதுல மேல அப்ளை ஸ்டைல் இருக்கும். அதை அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஸ்டைல அப்ளை ஆயிடும். போல்டா, இட்டாலிக்கா, ஸ்ட்ரைக் அவுட்டோ அது அப்ளை ஆனக்கு அப்புறம் கீழே காப்பிக்கு ஒரு பட்டன் இருக்கும், ரைட் பாட்டம்ல இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்க காப்பி பண்ணிட்டு யாருக்கு இந்த டெஸ்ட் ஸ்டைலை அனுப்பணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு அனுப்பி என்ஜாய் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம கிளியர் ஃபீச்சரை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஃபீச்சர் மூலமா நம்ம சென்ட் பண்ண இல்ல ரிசீவ் ஆன வீடியோ, இமேஜ், ஆடியோ, டாக்குமெண்ட் இது எல்லாமே இதுல காட்டும்.
இது மூலமா நம்ம ஈஸியா டெலீட் பண்ணிக்கலாம். இது மூலமா நம்மளோட வாட்ஸ்அப் பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். வாட்ஸ்அப்போட ஸ்டோரேஜுமே ஈஸியா மெயின்டைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ஸ்னோசர் அப்படி சொல்ற ஃபியூச்சரை தான் பார்க்க போறோம். இந்த ஃபீச்சர் மூலமா நம்மளோட வாட்ஸ்அப்பை வந்து ஃபோர்ஸ் ஸ்டாப் பண்ணுவோம். இது மூலமா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து உங்களுக்கு மெசேஜ் பண்ணா அது வந்து சிங்கிள் டிக் தான் உங்களுக்கு காட்டும். நம்மளோட நெட் ஆன்ல இருந்தாலும் நம்ம வாட்ஸ்அப்பை ஓபன் பண்ணா அது ரீஸ்டார்ட் ஆயிடும். ஸோ வந்து அதுக்கப்புறம் நார்மலா யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம blank chat அப்படி சொல்ற ஃபியூச்சரை பத்தி தான் பார்க்க போறோம். நம்மளால பாத்தீங்களா வாட்ஸ்அப்ல blank chat அனுப்ப முடியாது. பட் ஆனா இந்த ஃபியூச்சர் மூலமா நம்மளால blank chat அனுப்பிக்க முடியும். நெக்ஸ்ட் நம்ம ஓபன் சாட்டை பத்தி தான் பார்க்க போறோம். கிட்டத்தட்ட பாத்தீங்களா டைரக்ட் சாட் லிங்க் போல தான் இந்த ஓபன் சாட்டுமே. பட் ஆனா டைரக்ட் சாட் லிங்க்ல பாத்தீங்களா உங்களோட டிபி அது எல்லாமே காட்டும். பட் ஆனா ஓபன் சாட்ல டிபி எதுவுமே காட்டாது. உங்களோட பர்சனல் டீடைல்ஸ் எதுவுமே காட்டாது. ஒருத்தவங்க கிட்ட நீங்க யாருன்னே தெரியாம பேசணும்னு நினைச்சா இந்த ஓபன் சாட்டை ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம டெஸ்ட் ரிப்பீட்டர் அப்படி சொல்ற அந்த ஃபீச்சரை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த டெஸ்ட் ரிப்பீட்டர் அப்படி சொல்ற ஃபீச்சர் மூலமா நம்ம ஒரே மெசேஜை ஒரு 1000 டைம்ஸ்க்கு பண்ணணும்னு நினைச்சீங்களா இது மூலமா பண்ணிக்கலாம். பட் ஆனா இதுல மேக்ஸிமமா 999 டைம்ஸ் தான் பண்ண முடியும். அதாவது 999 டைம்ஸ் தான் பண்ண முடியும். நீங்க ஒரு 2000 டைம்ஸ் வேணும்னு நினைச்சீங்களா 2 டைம் அதை வந்து ஜெனரேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி பண்ணணும் பாத்தீங்களா, நீங்க எந்த மெசேஜை ரிப்பீட்டடா சென்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மெசேஜை அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பக்கத்துல கவுண்ட் இருக்கும். எவ்வளவு கவுண்ட் அவ்வளோ வந்து அதில் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு ஜென்ரேட் அப்படி கொடுத்தீங்கன்னா கீழே எத்தனை டைம் வேணுமோ அத்தனை டைம் ஜென்ரேட் ஆகிருக்கும். அதை காப்பி பண்ணிட்டு போய் வாட்ஸ்அப்ல யாருக்கு சென்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு சென்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்ம யூடியூப் டு ஸ்டேட்டஸ் ஃபியூச்சர் தான் பார்க்க போறோம். நீங்க யூடியூப்ல வீடியோ பார்க்குறீங்க. அந்த வீடியோவை நீங்க வந்து வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் தான் போடணும்னு நினைக்கிறீங்க. பட் ஆனா 30 செகண்ட்ஸ் தான் அவைலபிள் வாட்ஸ்அப்போட ஸ்டேட்டஸ். எப்படி போடுறது, கிராப் பண்றது கஷ்டமா இருக்கும்ல. ஸோ வந்து யூடியூபோட அந்த லிங்கை காப்பி பண்ணிட்டு இந்த ஃபியூச்சர் யூடியூப் ஸ்டேட்டஸ் அப்படி சொல்ற அந்த ஃபியூச்சர்ல வந்து பேஸ்ட் பண்ணீங்களா, நீங்க எந்த பாட்டை மட்டும் கிராப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா ஈஸியா கிராப் பண்ணி ஈஸியா வாட்ஸ்அப்போட ஸ்டேட்டஸ்ல அப்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம வாட்ஸ்அப்போட அப்டேட்டர் அப்படி சொல்ற ஃபியூச்சரை தான் பார்க்க போறோம். இந்த அப்டேட்டர் அப்படி சொல்ற ஃபியூச்சரை எனேபிள் பண்ணி வச்சிருந்தா வாட்ஸ்அப்ல நியூ அப்டேட் வந்தா ஈஸியா நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம வாட்ஸ்அப் மீடியா பேக்கப் அப்படி சொல்ற அந்த ஃபீச்சர் தான் பார்க்க போறோம். இந்த வாட்ஸ்அப் மீடியா பேக்கப் அப்படி சொல்ற ஃபீச்சர் மூலமா உங்களோட வீடியோ, இமேஜ், ஆடியோ, அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே வந்து ஈஸியா பேக்கப் பண்ணிக்கலாம். லாஸ்டா நம்ம 2 ஃபியூச்சரை பத்தி பார்க்க போறோம். who is online, who viewed my profile அப்படி சொல்லி 2 ஃபியூச்சரை பத்தி பார்க்க போறோம். இந்த 2 ஃபியூச்சரை பத்தி நிறைய பேர் எக்கச்சக்கமான வீடியோ போட்டு இருக்காங்க. ஏன் பாத்தீங்கன்னா இந்த 2 ஃபியூச்சருமே வந்து செம யூஸ்ஃபுல் அப்படி சொல்ல முடியாது, செம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபியூச்சரா அமையுது. ஏன்னா யார் என்னோட ப்ரொஃபைல் ஃபீச்சரை பார்த்துருக்குறாங்க அப்படியும் காட்டும். அதுக்கப்புறம் யார் இப்போ கரண்டா ஆன்லைன்ல இருக்கிறாங்க ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இதுக்காக இந்த ஃபியூச்சர் யூஸ் ஆகுது. பட் ஆனா இந்த ஃபீச்சர் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேக். யார் வீடியோ போட்டாலும் நம்பாதீங்க. இதுல பாத்தீங்கன்னா ரேண்டமா தான் ஜெனரேட் பண்ணி காட்டுது தவிர ஒரு டைம் உள்ள போகும்போது ரேண்டமா யாராவது நம்பரை காட்டுது. ஸோ வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேக் தான். இது ரெண்டுமே பீட்டா வெர்ஷன்ல இருக்குது போட்டிருக்கிறாங்க. பட் ஆனால் ஃபேக்கான ஒரு விஷயத்தை தான் காட்டுது. நம்ம ஃபர்ஸ்ட் கேட்டகரியை வெற்றிகரமாக பார்த்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம செகண்ட் கேட்டகரியான ஃபன் குரூப்பை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபன் குரூப் அப்படி சொல்கிற இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 4 விஷயம் நீங்கள் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த குரூப்பில் ஜாயின் பண்ண உடனே நீங்கள் வந்து உங்களோட பிக்கை சென்ட் பண்ணணுமா, சென்ட் பண்ணிட்டு உங்களை பற்றி ஃபன்னாக ஏதாவது சொல்லணுமா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் வீக்லி 3 டைம்ஸ் நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தேர்டு பார்த்தீங்களா ஆட்ஸ் இல்லை ஸ்பேமிங் எதுவுமே சென்ட் பண்ணக்கூடாது சொல்லியிருக்காங்க. 4வது பார்த்தீங்களா நீங்கள் இந்த ஆப் வாட்ஸ் பாஸ் அப்படி சொல்ற இந்த ஆப்புக்கு 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுக்கணும்னு சொல்லிக்கிறாங்க. எல்லாமே ஓகே தான். பட் ஆனால் உங்களோட பிக்கை சென்ட் பண்ண சொல்றாங்க. அதுக்கப்புறம் உங்களோட பர்சனல் டீடைல்ஸை கொடுக்க சொல்றாங்க. ஸோ அதனால தான் நான் வந்து இந்த குரூப்ல ஜாயின் பண்ணல. ஏதோ ரிஸ்க் இருக்கிற மாதிரி, டேஞ்சர்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் 3 டைம்ஸ் ஆக்டிவா இருக்கணும்னு சொல்லிக்கிறாங்க இந்த குரூப்ல வீக்லி. ஸோ வந்து உங்களை அடிக்ட் ஆகிற மாதிரி வைக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ வந்து இது ரிஸ்க் இருக்குது. அதனால தான் நான் ஜாயின் பண்ணல. நீங்களுமே ஜாயின் பண்ணாதீங்க. அதுதான் என்னோட கைண்ட் ரெக்வஸ்ட்.
பாட்காஸ்ட். நம்ம மூணாவதா ட்ரெண்டிங் ஸ்டேட்டஸ் அப்படி சொல்ற அந்த கேட்டகரியை தான் பார்க்க போறோம். இந்த ட்ரெண்டிங் ஸ்டேட்டஸ் அப்படி சொல்ற கேட்டகரியில பாத்தீங்களா இமேஜஸ், வீடியோஸ், அதுக்கப்புறம் வால்பேப்பர்ஸ் அப்படி சொல்லி செப்பரேட்டா பிரிச்சு வச்சிருந்தாங்க. ட்ரெண்டிங்கான ஸ்டேட்டஸ் டாபிக் தான் இதுல தராங்களா எனக்கு தெரியல. பட் ஆனால் மோட்டிவேஷன் அந்த மாதிரி இருக்குது. ஸ்டேட்டஸ்ல போடுறதான காமனான திங்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்குது. அதுவும் இல்லாமல் வால்பேப்பர்ஸ், நம்மளோட வாட்ஸ்அப்புக்கு வால்பேப்பர் செட் பண்றதுக்கு எக்கச்சக்கமா இருக்குது. இது வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது மஸ்ட் ட்ரை இட். நம்ம நாலாவதா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அப்படி சொல்ற கேட்டகரியை தான் பார்க்க போறோம். பட் ஆனால் இந்த கேட்டகரியை நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன், எனக்கு லோடிங்லேயே இருந்தது. ஸோ வந்து ஓப்பனே ஆகலை, அதனால ட்ரை பண்ண முடியல. ஸோ வந்து நம்ம 5th கேட்டகரியான செக்யூரிட்டி கேட்டகரியை பற்றி பார்க்கலாம். இந்த செக்யூரிட்டி கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 4 ஃபியூச்சர்ஸ் நம்மளுக்கு தந்துக்கிறாங்க. வாட்ஸ்அப் லாக் அப்படி தந்துக்கிறாங்க. இந்த வாட்ஸ்அப் லாக் ஏற்கனவே நம்மளோட வாட்ஸ்அப்பில் இருக்குது. ஸோ வந்து இது அந்த அளவு யூஸ்ஃபுல்லாக நம்மளுக்கு இருக்காது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஸ்கேன் அப்படி தந்துருக்காங்க. ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான். இது ஏற்கனவே நம்மளோட மொபைல்லே ப்ரீலோடாகவே தர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வந்து இதுவுமே அந்த அளவு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அலாட் அப்படி தந்துடுறாங்க. அலாட் இது என்ன பண்ணும் பார்த்தீங்களா, ஏதாவது ஆப் வந்து அன்வான்ட் ஆப், அதாவது வந்து ப்ளே ஸ்டோரில் இல்லாத ஆப் வந்து இன்ஸ்டால் ஆனால் இது காட்டி தரும். இதுவுமே ப்ளே ஸ்டோரில் இல்லாத ஆப் தான். இது அந்த அலாட்டோட இதை ஃபியூச்சராக தந்துருக்குறாங்க. பட் ஆனால் இது ஆல்ரெடி நம்மளோட ஃபோனோட செட்டிங்ஸ்லேயே இருக்குது. அதை ஆன் பண்ணி வச்சிட்டாலே நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி அன்வான்டாக இன்ஸ்டால் ஆனாலே கேட்கும். ஸோ வந்து இதுவுமே அந்த அளவு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. செக்யூரிட்டி ஃபியூச்சரை பொறுத்தளவு நம்மளுக்கு அந்த அளவு யூஸ்ஃபுல்லாக இருக்காது தான் தோணுது. ஃபைனலாக நம்ம அபவுட் அஸ் அப்படி சொல்கிற கேட்டகரி தான் பார்க்க போகிறோம். இது ஒன்றுமே இல்லை, அவங்களோட சோஷியல் மீடியா தான் இருக்கும். அதாவது இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அந்த மாதிரி லிங்க்ஸை தான் கொடுத்துருப்பாங்க. வேற ஒன்றுமே இல்லை, அவ்வளோதான். சிம்பிளாக இந்த ஆப்பை பற்றி சொல்லணும் பார்த்தீங்களா, இந்த ஆப்போட ஃபீச்சர்ஸ் நிறைய எக்கச்சக்கமாக இருக்குது. அது நம்மளுக்கு செம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் ஆனால் இதோட செக்யூரிட்டி வைஸ் பார்க்கும்போது தான் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இந்த ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்களா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் ஆனால் ஒன் திங், இது உங்களோட ஓன் ரிஸ்க், அதை மறந்துடாதீங்க. அவ்வளோதான் நண்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ மட்டும் இல்லை, மற்ற வீடியோவும் பாருங்க. நம்ம சேனலில் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை தாங்க. டேக் கேன் டூ எனிதிங். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அமேசிங்கான வீடியோவில் நம்ம சந்திப்போம்.